கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவருடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்ப தெரிய பண்ணிற்று என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. என்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேசித்தன ஆவி ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொல்ல பாருங்களேன். என் ஜனங்கள் கட்டை நடத்திற்கு ஆலோசனை போகிறார்கள். ஆலோசனை செய்து கொடுக்கணும் இல்லைங்க, கர்த்தர் தான் கொடுக்கணும். நான் சொல்கிறாரு, என் ஜனங்கள் கட்டை நடத்தில் போய் என்ன செய்கிறாங்க, ஆலோசனை கேட்க போகிறாங்க. அது செய்தி அறிவிக்கும் என்றால் இல்லை, வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்ப தெரிய பண்ணிட்டு. வேசித்தன ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா 2 காரியத்துக்குள்ள நடத்தும். எப்படிங்க 2 காரியம்னா என்ன நினைக்கிறீங்க? ஒன்று விக்கிரகாராதனை, இன்னொன்று வேசித்தனம். விக்கிரகாராதனை இல்லாமல் வேசித்தனம் இல்லை, வேசித்தனம் இல்லாமல் விக்கிரகாராதனை இல்லை. இன்னைக்கு நிறைய கோயில்கள் நீங்கள் பாருங்கள், விக்கிரகாராதனைக்குள்ளே தான் அந்த வேசித்தனத்தின் ஆவி என்ன செய்யணும்னா கிடக்கும். வழி தப்பி தெரிய பண்ணும், எண்ணங்களை சிந்தைகளை மாற்றும். இச்சையினுடைய ஆவி இருக்கு, வேசித்தன ஆவி இருக்குது பார்த்தீங்களா, அது வேசித்தனத்துக்கு நேராக தான் என்ன செய்யும், கொண்டு நடத்துங்க. இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையில் இதை தெரியாமல் தடுமாறுறாங்க, தவிக்கிறாங்க, பரிதவிக்கிறாங்க, எவ்வளவோ வேதனைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, என் புருஷன் நல்லதாங்க இருந்தார், அந்த வேலைக்கு போகிற இடத்துல ஒரு பாழா போன பொம்பளை உள்ளே வந்து மாட்டி இப்போ அவர் அதை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறாருங்க, எங்களுக்காக ஜெபிங்க, குடும்பத்துக்காக ஜெபிங்கன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஆவி வழி தப்ப தெரிய பண்ணுது. ஏன்னா கர்த்தரை விட்டு பிரிக்குதுங்க, கர்த்தரோட பிரிக்குது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிக்குது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட காரியங்களை சிக்கிக்கிட்டு, சிலர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 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 அசுத்த ஆவி, இந்த இச்சையின் ஆவி, இந்த வேசித்தனத்தின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டாலே அவன் தடுமாறிடுறான். அவனை சொல்ல குற்றம் இல்லைங்க, அந்த ஆவி நிமித்தமாக அவன் தடுமாற பண்றான், தடுமாறிடுறான். தடுமாறி மிகுந்த மன வருத்தத்துக்குள்ள என்ன செய்யறான், போயிடுறான். மன வருத்தம் அவனை வாட்டுது, மன வேதனை வாட்டுது, மன துக்கம் வாட்டுது, நிம்மதி கெட்டு போயிடுது, சந்தோஷம் கெட்டு போயிடுது, ஆரோக்கியம் கெட்டு போயிடுது. உள்ள போகும்போது எப்படியோ போயிடுறான். அது அவனை வழி தப்பி தெரிய பண்ணி, குடும்பம் நீ தெரியாம, பிள்ளைகள் நீ தெரியாம, மனைவி தெரியாம, அவன் இஷ்டம் போல அது நடத்துது. பாதிக்கப்படுறான், 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 பாதிக்கப்படுறான். கடைசியில் வியாதியோ பலகீனமோ ஒன்று வருது. வரும்போது தான் அவன் சிக்கல்ல மாட்டி கிடக்கிறது அவனுக்கே தெரியும். ஆண்டவரை என்னை விடுதலை ஆக்கும்னு கேட்கிறான், என்னை விடுதலை ஆக்கும். அவனுக்கு ஒரு விடுதலை தேவைப்படுது. ஒரு விடுதலைக்காக கெஞ்சுறான், கதறான், ஆனால் மனம் திரும்புதல் இல்லை. ஏன் தெரியுமா? வேசித்தன ஆவி உள்ள இருந்துட்டுன்னா அது என்ன செய்யாதுன்னா, ஒரு காலம் என்ன செய்யாது, மாறாது. ஆனால் இந்த அசுத்தாவியை மாற்றணும்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் தேவனுடைய ஆவினாலும் அதை என்ன செய்யலாம், மாற்றலாம். வேற எந்த விதத்திலையும் மாற்ற முடியாது. அது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்படின்னாலே ஒருவனுக்குள்ள வேசித்தன ஆவி இருக்குன்னு வைங்களேன், அவன்கிட்ட நீ என்ன சொல்லுங்களேன், எவ்வளவு அன்புதான் சொல்லுங்களேன், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சொல்லுவான், பாரு எப்படி சூப்பரா போறா பாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப வேசித்தன ஆவி என்ன செய்யும், வழி தப்பி தெரிய பண்ணும். என்ன வழி தப்பி தெரிய பண்ணும்? குடும்பத்தை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓரங்கட்டும். சோத்திரம். அடுத்தால சபை ஆராதனைகள்ல அப்படி விலக்கும், கர்த்தரை தேடுறதை விட்டு விலக்கும். இப்படி விலக்கி 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 அப்படியே தேவ சமூகத்தை விட்டு சரி வெளியே கொண்டு போயிடும். அநாத மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க, பின்னால கஷ்டப்படுவாங்க. அதனால இந்த நிலை வராதபடிக்கு கவனமாயிருங்க. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மனுஷான நல்ல கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய சித்தம் திட்டம் நிறைவேற்றப்படுவதாக. கையின் பிரயாசங்கள் இன்னைக்கு வீணா போவதற்கு காரணம், குடும்பத்தில் நிம்மதி கெட்டு போகிறதுக்கு காரணம், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு இன்னைக்கு கெட்டு போன காரணம் எல்லாமே கர்த்தரால் வந்தவைகளே, கர்த்தரால் வந்தவைகளே, கர்த்தரால் வந்தவை எல்லா விதமான ஆசீர்வாதங்களை இழந்து
தவித்து நிற்கிற அந்த குடும்பங்களுக்கு நீர் மறுபடியும் அந்த வேசித்தனத்தின் ஆவியை விலக்கி நம்முடைய பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ண கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆட்கொண்டு நடத்துங்க, பொறுப்படுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. நன்மை கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.